இந்த போட்டை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கும். நம்ம கிட்ட என்னதான் பெரிய பெரிய காஸ்ட்லியான வெஹிக்கிள்ஸ் இருந்திருந்தா, லாரி, ட்ரக் இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டி இருந்திருந்தா கூட இந்த போட் இல்லைன்னா டிசம்பர் 2015ல யாரையும் நாங்க வந்து காப்பாத்திருக்கவே முடியாது. ஏன்னா இந்த போட் ஒண்ணுதான் வந்து அத்தனை பேரை காப்பாத்திருக்கு. ஸோ டிசம்பர் 2015ல வந்த அந்த ஃப்ளட் ஞாபகப்படுத்துற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்மளோட அஞ்சனா அண்ட் அபிநயா ரெடியா இருக்காங்க. குறைவான விலையில் நிறைவான வீட்டுமனை வாங்க ஆனந்தா ருக்மணி நகர். சென்னையில இருந்து 1.5 மணி நேரம் தான். 40 நிமிஷத்துல ஏர்போர்ட், அரை மணி நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன், 10 நிமிஷம் பொடி நடையா நடந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட். 15 நாளுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு 4 கிராம் தங்கம் இலவசம். என்னங்க கடவுளா அமைச்சு கொடுத்த இடங்க, இல்லைன்னா இவ்வளோ கம்மி விலையில நமக்கு தனி வீடு கட்டி தருவாங்களா? நம்ம குழந்தைங்க சந்தோஷம்தான் முக்கியம். உண்மைதான். இனிஷியல் அமௌண்ட்டும் கம்மியாக தான் இருக்குது. அது இல்லாமல் மாதம் இஎம்ஐ ஆஃபர் வேறு கொடுத்துருக்காங்க. நம்ம 2 பேரும் ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படியாவது அடித்து பிடிச்சாவது இந்த பணத்தை கட்டிடலாம். நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் தான் நமக்கு முக்கியம். ஆமாங்க. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரி தற்போது நிரம்பி உள்ளது. இதனையடுத்து அந்த ஏரியில் இருந்து உபரி நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பெரிய அளவிலான மழை பொழிவில் நகரங்களை சூழ்ந்து கட்டிடங்களுக்கு இடையில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. நகர கட்டமைப்பில் பிரச்சனை உள்ளதா அல்லது ஏரிகளை குளங்களை ஆக்கிரமித்ததால் இந்த மாதிரியான நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்படுவதும், ஏரிகள், குளங்கள் போன்றவை அதன் சுவடுகளை இழந்து முற்றிலுமாக தொலைந்து போவதும் இயல்பான பக்க விளைவாக அமைந்து விடுகின்றன.